பைபாஸ்ன்னு சொல்லலாம். பைபாஸ் அப்படி சொல்லலாம். பைபாஸ்ல என்ன செய்யும், வண்டிகள்லாம் போயிட்டே இருக்கும். ராஜபாட்டை அப்படிம்பாங்க. நீங்கள் பழைய புஸ்தகம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் அந்த மெயின் ரோட்டை என்ன சொல்லுவாங்கன்னா ராஜபாட்டை அப்படிம்பாங்க. ஏன் அப்படி ராஜபாதை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ராஜாக்கள் போகிற பாதையில் என்ன இருக்காது, தடையெல்லாம் அகற்றி வச்சிருப்பாங்க. ராஜா போய்கிட்டே இருப்பார். அது போல தான் அப்போது நீதிமானுக்கு அப்படி தான், அவன் போய்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அவன் வெற்றி அடைஞ்சு போய்கிட்டே இருப்பான், சந்தேகம் இல்லை. ஆனால் அவனுடைய அந்த ராஜபாதையில் நீங்கள் ஒரு எனக்கு இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுக்கணும்னு ஏன் இந்த எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய உலக பிரகாரமாக ஒரு மனுஷருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, சக்ஸஸ் இஸ் அ நேஷனல் ஹைவே. என்னது, சக்ஸஸ் இஸ் அ நேஷனல் ஹைவே, பட் தட் ரோட் இஸ் ஆஃபன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறார். என்னது, ரோட் இஸ் ஆஃபன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அடிக்கடி அங்கே என்ன நடந்துட்டு இருக்குமா, வேலை நடந்துட்டு இருக்கும். போடுவாங்களா, அந்த ரோட் இஸ் அண்டர் ஒர்க் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி, மாற்று வழியில் செல்லவும். இது வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, மாற்று வழியில் செல்லவும் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, மெயின் ரோடுகளில் அப்படி போர்டு போட்டிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் வேறு வழியாக கொஞ்சம் செல்ல வேண்டியிருக்கும். நேராக போகிற பாதையில் திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு மாற்று வழி அப்படியாக. அதே போல தான் பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டவுடனே டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. அப்போ நீதிமானுடைய வழி, நான் ஏற்கனவே இந்த வார்த்தை பேசணும்னு சொல்லி ரொம்ப நாளாக இதை அடிக்கடி சிந்திப்பேன். அந்த பேசுகிற சந்தர்ப்பம் வராது. கரெக்டாக இந்த வார்த்தை வரவும் எனக்கு உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இந்த வார்த்தையை குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால தான் அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். அருமையான நம்முடைய வழி எப்போதுமே அது வெற்றியான வழி தான். சொல்லுங்க, என்னுடைய வழி வெற்றியான வழி தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் சில வேளைகளில் நீதிமானுடைய வழி அது சக்சஸ், அது வெற்றி தான். ஏன்னா இயேசு நமக்கு வெற்றியை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, வெற்றிக்கான பாதையை தான் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது வேதத்தில் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நியமித்த பாதையில அவங்க போவாங்க, போனா ஏராளமான தடைகள் வரும். வந்துச்சா வரலையா? வரும். ஆனால் அது நடுவில் அவர்கள் அதை ஜெயித்து போய்கொண்டே இருப்பாங்க. திடீர்னு நஷ்டம் வரும், திடீர்னு அடி விழும், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் கடைசி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாதை சக்சஸ், அவங்களுடைய வழி சக்சஸ், அவங்களுடைய முடிவு. நான் போன வாரம் ஒரு சங்கீதத்தில் பார்த்தோம். எத்தனை சங்கீதம் பார்த்தோம்? போன வாரம் ஒரு சங்கீதம் பார்த்தோமே, 37. அதில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி பகுதியில் 37ஆம் சங்கீதத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 37 வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். முடிவு கர்த்தரால் வரும், அவரே அவர்களுக்கு அடக்கலம், விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால், அவர் சொல்றார், நீ உத்தமனை நோக்கிரு, நீ செம்மையானவன் உத்தமன், ரெண்டுமே ரைச்சியஸ், ரெண்டு பேருமே அதுதான் ரைச்சியஸ். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். நீ உத்தமனை நோக்கிரு, செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுடைய முடிவு வெற்றி. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய முடிவு, எத்தனை தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருங்க, ஆனால் அதனுடைய முடிவு சமாதானம். அவனுடைய நீதிமானா இருப்பாய் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவளாய் இருப்பாய் என்றால், உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அது எப்படிதான் இருக்கும்? அது சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது, சாக போகிற நேரம் வரும், உடனே
அவங்க என்ன செய்வாங்க, கூப்பிட்டு கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சுட்டு மறித்து போயிடுவாங்க. ஏன்னா அவருடைய முடிவு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, எனக்கு என் வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய நாட்கள் என்ன ஆயிட்டது, முடிந்து விட்டது என்று சொல்லி தெரிந்து. ஏன்னா அதுதான் நீதிமான், அவன் தான் தேவனுக்கு பயந்தவன், அவன் தான் தேவனுக்காகவே வாழ்ந்தவன், வாழ்ந்து கொண்டிருப்பவன். அல்லேலூயா. அப்ப அவனுடைய முடிவு சமாதானம், அவனுடைய முடிவு வெற்றி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நீதிமானாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வழி ராஜபாதை, அது வெற்றியின் பாதை. அல்லேலூயா. வெற்றி, ஒரு மனுஷனுடைய வெற்றி என்னங்க, ஒரு மனுஷனுடைய வெற்றி எதுல வருது தெரியுமா? அவனுக்கென்று ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த லக்கை அடைவதுதான் அவனுடைய வெற்றி. இப்போ நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னா மதுரைக்கு போய் சேரணும், அதுதான் என்னுடைய அந்த சமயத்துக்கான வெற்றி. அப்படிதானே? இன்னைக்கு நான் மதுரை கிளம்புற காலையில் அப்படின்னா நான் போய் சேரணும். அதுல எத்தனையோ தடைகள் வரலாம். ஒருவேளை சாதாரண உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு அது தடை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமாய் வாழாமல் தேவனுக்காக மாத்திரமே வாழ்கிறவர்களுக்கு உலகத்துல அநேக தடைகள் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கா பைபிள்ல? அநீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படவே இல்லை. அவன் அநீதிமான் என்ன செய்யிட்டு இருப்பான்? ரட்சிக்கப்படாதவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருக்கா வாழணும் துளியும் சிந்தனை இல்லாதவன், அவன் எதை பிடிச்சினாலும் மேல போய்கிட்டே இருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. அவர்கள் எதை பிடிச்சினாலும் மேல போக முடியாது. அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு பாதை உண்டு. அல்லேலூயா. அவர்கள் பிடிக்க வேண்டிய, முடிக்க வேண்டிய லட்சியம், கொள்கை அல்லது லக்கு என்பது ஒன்று உண்டு. அதை தான், அந்த பாதையில தான் அவங்க போக முடியும். அப்படிதானே? இன்னைக்கு நாம உலக பிரகாரமா மனுஷங்க ஒரு தொழில எத்தனையோ ட்ரிக்ஸை கடைபிடிக்கிறாங்க. அந்த எல்லா ட்ரிக்ஸையும் நாம கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்க முடியுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இந்த கல் வியாபாரம், நவரத்தின வியாபாரம் செய்கிறவங்க. அந்த நவரத்தின வியாபாரம் செய்கிறதுல என்னன்னு கேட்டால், அது வியாபாரம் பண்ணால் அதை விளம்பரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில காரியங்களை சொல்லி விளம்பரம் பண்ணால் அதற்கு தகுந்தாற் போல நமக்கு கடையில் வியாபாரம் பெருகும். ஆனால் எங்களுடைய அண்ணன், நான் அதில் வியாபாரத்தில் கல் வியாபாரத்தில் இருந்தது கிடையாது. எங்கள் அண்ணன்மார் 2 பேரும் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. எங்கள் அத்தா பாஸ்கர், அவர் அதில் எக்ஸ்பர்ட்டு. எல்லாருமே எக்ஸ்பர்ட்டு தான். ஆனால் பெருசாக சம்பாதிக்கலை. ஏன்னு கேட்டால் எங்களை விட அந்த தொழில் இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்களாம் பெருசாக சம்பாதிச்சிருக்கிறாங்க. சம்பாதிக்கலை. ஏன்னா ஆண்டவரை பிடிச்சிட்டோம். ஆண்டவரை பிடிச்சா ஒரு லெவலுக்கு மேலே அந்த நவரத்தின கற்கள் பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் போட்டு, இந்த ராசிக்கு இந்த பலன், இந்த கல்லை போட்டால் இந்த பலன் அப்படின்னு சொல்லி அதை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கடைகளில் ஒரு ஜோசியரை கொண்டு உட்கார வச்சு அவர் என்ன செய்வார், பலன் சொல்லுவார். பலன் சொல்லி கடைசி என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த கல் போட்டால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உடனே அந்த கடையில் உள்ள வியாபாரி முதலாளிகிட்ட அந்த கல்லை வாங்கி கொடுப்பார் அந்த ஜோசியர். இப்படிலாம் செஞ்சோன்னா வருமானம் எங்கேயோ போயிடும். கஸ்டமர்ஸ் ஏகப்பட்ட பேர் பிக்கப் ஆகுவாங்க. ஆனால் அப்படிலாம் செய்யலை. ஏன்னு கேட்டால் ஆண்டவருக்கு அது அருவருப்பு. அதுதான் காரணம். ஆண்டவருக்கு அது யாருமே செய்யலை. எங்கள் அண்ணன்லாம் அவங்க ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் எங்கள் கூட ஊழியத்துக்கே வந்துட்டு இருந்தபடினால அந்த மாதிரி காரியத்தை கையில், விஜயோட அப்பாவை சொல்கிறேன், அந்த மாதிரி காரியத்தெல்லாம் கையில் எடுக்கவே இல்லை. எங்கள் 2வது அண்ணன் அவனும் அப்படி தான். அந்த மாதிரி காரியத்தை கையில் எடுக்கவே இல்லை. அந்த ராசி பலன் நாங்கள் கல் கொடுக்கும் போதுமே என் அண்ணன் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ராசிக்காக தான் வாங்க வருவாங்க கல். நீங்கள் கூலக்கடை பஜாரில் போய் கல் பற்ற, கல் வியாபாரம்னு கேட்டால், கல் பற்றன்னு நாங்கள் தான், வேறு ஆளே கிடையாது. கல் வியாபாரம்னா ஒரு 4-5 பேரை சொல்லுவாங்க. அதில் எங்கள் குடும்பத்து பேரும் ஒன்று உண்டு கண்டிப்பாக. அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு தொழில் தான். ஆனால் யாருமே அந்த ராசி பலன் அதை வச்சு எங்கள்கிட்ட கல் வாங்க வர்றவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவோம். என்னென்னா ராசின்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் வாங்கிட்டு போங்க, அப்படி தான் சொல்லி கொடுக்கறது. இப்படி இருந்தால் வியாபாரம் நடக்குமா? எனக்கு பலன், எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னா 100 பேருக்கு 20 பேர் வாங்கிட்டு போவோம். இவனுக்கே
அந்த நம்பிக்கை இல்லாட்டா இவன் எனக்கு தந்து கல்லு தந்து நான் நல்லா இருக்கவா அப்படின்ட்டு போயிடுவான். அப்படிதான் நடக்கும். ஆனா எதுக்காக அதை செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் செல்ல வேண்டிய பாதை என்று உண்டு. நம்முடைய வழி அது வெற்றியின் பாதை தான். ஆனால் அது செல்லுகிற பாதை சரியான தேவனுடைய பாதையா என்பதான் முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய பாதையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் காதேஸ் பர்னேயா என்ற ஊர்ல போய் நின்றாங்க. நின்னுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கானான் தேசம் உள்ள நுழைஞ்சிட போறாங்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு மோசேயை பார்த்து, உன் ஜனங்களை என்ன நினைச்சு நீ திருப்பு. எகிப்திலிருந்து புறப்பட்ட 11 நாள்லயோ 40 நாள்லயோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க? கானானுக்கு வாசல்ல நிக்கிறாங்க. அதான் காதேஸ் பர்னேயா. நீங்க உபாகமத்தை புஸ்தகத்தை 1 அதிகாரத்திலிருந்து எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அது நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசிக்க வேண்டாம். இப்போ காதேஸ் பர்னேயாவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கானானுக்குள்ள போயிருவாங்க. ஆனா கர்த்தர், இது என்னுடைய சித்தம் அல்ல. திரும்ப எத்தனை வருஷம் போனாங்க? 400 வருஷம் இல்லை, 40 வருஷம். 400 வருஷம் அங்க அடிமையா இருந்தாங்க. எங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு 40 வருஷம் அலைந்து திரிந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய வழியில நாம் நடக்க வேண்டும். அதுதாங்க நமக்கு ராஜபாதை, அல்லது அதுதான் நமக்கு சக்சஸ் ரூட். ஹல்லேலூயா.